Hi, this is Shah from Shah Custom Paints. இப்போ ஒரு i10 வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா டோர் அடிபட்டிருக்கு. டோர் அடிபட்டு ஆல்மோஸ்ட் கிழிஞ்சே இருக்குது. வண்டியோட டோர் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சே இருக்குது. ஸோ தெரியுதுங்களா, அங்கே டேர் இருக்குது, பெரிய டேரே இருக்குது. ஸோ இது கம்பெனியில் எங்கே எடுத்துன்னு போனாலும் உங்களுக்கு வந்து டோரே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்வாங்க. லைக் ஃபெண்டரும் உங்களுக்கு அடிபட்டிருக்கு. ஸோ டோர் ரொம்ப கசங்கியிருக்கு. ஸோ இந்த டோருக்கு கசங்கி இருக்கிறதுனால ரீப்ளேஸ் தான் சொல்லுவாங்க. பட் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க டெக்னிக் வச்சு நம்ம இருக்க டோரை அப்படியே ரிஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ பட்ஜெட்டும் நம்மளுக்கு கம்மியாகும், ஒர்க்கும் ஃபாஸ்ட் ஆகும். இல்லாட்டி டோர் ரீப்ளேஸ்னால் பட்ஜெட்டும் ஜாஸ்தியாகவும் இதுவும் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டென்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு டிங்கரிங் பண்ணிட்டாங்க. டிங்கரிங் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பேஸ்ட் பார்த்துருக்காங்க. இப்போது பட்டி பேஸ்ட் பார்த்து ஷேப் எடுத்துருக்காங்க. ஸோ டோரோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக ஃபினிஷ் ஆகிருக்கு. ஒரிஜினல் டோர் எப்படி வருதோ அதே மாதிரி ஃபினிஷ் ஆகிருக்காங்க. ஃபினிஷ் ஆகிட்டு பட்டி கிட்டி பார்த்துட்டு அப்புறம் பெயிண்டிங் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பெயிண்டிங் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்டாக ப்ராசஸ் ஆரம்பிப்போம். மாஸ்கிங் பண்ணி வச்சுருக்கோம். மாஸ்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் பெயிண்டிங் ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறோம். ஒரிஜினல் கம்பெனி கலர் கோடை வச்சு கலர் மேட்ச் பண்ணி ஒரிஜினல் கலர் பெயிண்ட்டை பண்ணுறோம். நம்ம கம்பெனியில் வர பெயிண்ட் மாதிரி எஃபெக்டிவாக இருக்கும். அதோட நல்லா லைஃப் ஸ்பேனும் நல்லாயிருக்கும். ஸோ முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பாலிஷ் போட்டுட்டு ஸோ அந்த டோருக்கும் இந்த டோருக்கும் மேட்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ்டு, இதுதான் ஃபினிஷ்டாக ஃபைனல் அவுட்புட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ஆகிடுச்சு. ரெண்டு டோரும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. ஸோ எங்கே அந்த டென்ட் ஆனது விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் ப்ராசஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷா கஸ்டம் பெயிண்ட்ஸ்.